மக்கள் பிரச்சினை குறித்து பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் இதற்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மறுப்பு தெரிவித்துள்ளார். இருவரின் கருத்துக்களையும் தற்போது பார்க்கலாம். சட்டப்பேரவையில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை 0 ஹவரில் நேரமுள்ள நேரத்தில் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பேரவைத் தலைவர் அவர்கள் அனுமதி கேட்டோம். அவர் அனுமதி மறுத்தார். பிரதான எதிர்க்கட்சியினுடைய கடமை நாட்டில் நடைபெறுகின்ற மக்களுடைய பிரச்சனையை முறையாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது. அதை நாங்கள் செவ்வனே செய்கின்றோம். ஆனால் இந்த அரசாங்கம் நாட்டு மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. அரை மணி நேரத்துக்கு முன்னாலே கொடுக்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கின்ற பொழுது இங்கே வந்து நாங்கள் 10 நிமிடத்துக்கு முன்னாலே ஒரு பிரச்சனையை கிளப்பப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு அது கூட என்ன பிரச்சனை என்பதை சொல்லாமல் இருந்தால் எப்படி அங்கே பதில் சொல்ல முடியும்? ஆனால் அவர்களை நோகடிக்கின்ற வண்ணம் அவர்கள் சிறப்பாக செயல்படவில்லை, அவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர்களை அசிங்கப்படுத்தி அவர்கள் வேகத்தை தடுக்கின்ற வகையில் அவர்களுக்கு மனச்சோர்வை உருவாக்குகின்ற வகையில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.